பிதாவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் இணைச்சட்ட புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்றாய் இந்த வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமாய் இருப்பார், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கும். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போட்டு உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். பாருங்களேன், என்றும் உள்ள கடவுளே உனக்கு புகலிடமாய் இருப்பார், என்றும் உள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளமாய் இருக்கும். பகைவரை உன் முன்னின்று விரட்டி அடித்து அவர்களை அழித்து விடும்படியாக கர்த்தருடைய மகிமை உன்னோடு கூட உன்னை வழிநடத்தும், உனக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்லி தேவன் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தைங்க. இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு செய்கின்ற காரியங்களிலே நிச்சயமாக ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஒரு அழகான வார்த்தைங்க. அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆசேர் கோத்திரத்திற்கு மோசையின் வழியாய் சொல்லப்பட்ட ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தின் வல்லமை உள்ள வார்த்தை. ஆசேர் கோத்திரத்தை பார்த்து இவ்வாறாக ஒரு ஆசீர்வதிக்கிறார். ஐயா, உன் வாழ்க்கையில சகலத்திலும் தேவன் உன்னோட கூட உன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. இது ஆசேர் கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, நமக்கு இந்த வார்த்தை உண்டாகிறதா இருக்கிறது, நமக்கு இந்த வார்த்தை பலன் தருகிறதா இருக்கிறது. அனாதி தேவன் நமது அடைக்கலமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நல்ல கவனி. ஆதாரம் என்றால் நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்வின் சோர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா. ஆதாரம்னா என்ன? அது இல்லாமல் நம்மளால வாழ முடியாது, அது இல்லாமல் நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு அஸ்திவாரமாய் நமக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட் தேவை இருக்கு. சில பிஸ்னஸுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு ஒரு காரியம் நமக்கு தேவையா இருக்கும். அதிலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு எலியா போன பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, அப்படித்தானே, ஐயா நானும் என் பிள்ளையும் மரித்து போவதற்கு, செத்து போவதற்கு, ஐயா நான் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன், ஒரு கையளவு மாவு மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. அந்த கையளவு மாவு அந்த பிள்ளைக்கு ஆதாரமாய் தேவன் மாற்றி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கின்ற பொழுது அந்த உண்மையானது நமக்கு சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதா இருக்கிறது. எனக்கு என்ன ஆதாரம்? வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லை நிறைய நேரங்களை நினைத்து கொண்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? எதுவுமே இல்லை ஐயா, என் குடும்பத்தில் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு உடல் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, என்னை வந்தவனும் சரியில்லை, வாச்சவனும் சரியில்லை, அப்படி சொல்ற மாதிரிங்களேன். எதுவுமே சரியில்லை, வாய் முழுக்க சரியில்லை 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 என்று சொல்லி இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐயா அம்மா, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன காரியம் தெரியுமா? அவர் உங்களின் ஆதாரம், அவர் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார், அவருடைய புயங்கள் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய அஸ்திவாரம், நல்ல கவனிங்கள, நம்முடைய குடியிருப்பு ஆதாரம் என்றால் நல்ல வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம் வசிக்கின்ற வாழ்வுக்கு ஏற்ற வசதிகள் பாருங்களேன், அதற்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உனது ஆதாரமாய் இருக்கிறபடியினால நீ கலங்காத என் பிள்ளை. ஒன்றுமில்லை என்று சொல்லாது, ஒன்றுமில்லை என்று சொல்லாது, சரியில்லை என்று சொல்லாது. எப்படி இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டால் கர்த்தருடைய கிருபை நலமாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்க. புலம்பாதீங்க, ஐயோ அது இல்லை, ஐயோ இது இல்லை, அப்படி சொல்லாதீங்க. கர்த்தருடைய கிருபையினால் நன்றாய் இருக்கிறேன். ஏன்னா கர்த்தரை நமக்கு ஆதாரமாக இருக்கின்ற பொழுதே நாம் நலமாகத்தானே இருப்போம். விசுவாசிங்க. கர்த்தரை ஆதாரமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நமக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை உலகத்தில். கர்த்தரை சகலத்தை உண்டாக்கி நம்மை வாழ்வளிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆதாரம் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நமது இருப்பிடம், வசிப்பிடம் என்று சொல்லி அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தையை தான் அடிக்கடி தேவன் பயன்படுத்துகிறார். நானே உனக்கு சகலத்தையும் செய்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி, நானே உனக்கு அடித்தளம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு அஸ்திவாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அவர் நமக்கு ஆதாரமாய் இருக்கின்ற பொழுது சகல விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு சாதாரணமாய் வந்துருங்க. குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஆதாரமாய் இருக்கின்ற பொழுது எல்லாம் சாதாரணமாய் வந்துவிடு. போராடாதீங்க. போராடி நேரத்தை வீணாக்கி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி பாருங்கள். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆண்டு ரொம்ப அழகாய் சொல்லுவார், அப்படித்தானே, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாதையா. அது இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, அது அழிந்து போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகமே மாறட்டும், உலகமே மாறி போகட்டும்,
என் வார்த்தை உனக்கு ஆதாரமே உனக்குள் இருக்கிறபடினாலே அதிலிருந்து நீ உருவாக்க முடியும் புதியதாக ஆசீர்வாதங்களை, புதிய உலகத்தை உருவாக்க முடியும், புதிய பூமியை உருவாக்க முடியும், சகலத்தை உருவாக்கும் ஆதாரம் உள்ள அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்குள் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். நம்முடைய ஆதாரம் உலகத்தில் என்ன இல்லாமல் போனாலுங்க, நீ எதையெல்லாம் இழந்தாலும் சரிதான். என் வீடை இழந்து விட்டேனே, என் வேலையை இழந்து விட்டேனே, என் சரீரத்தை இழந்து விட்டேனே, எதை வேணா நீ இழந்திருக்கலாம். என் வாலிப நாட்களை வீணாக்கி இன்றைய சரீரம் பலவீனப்பட்டு விட்டது, பரவாயில்லை. கர்த்தர் என்னை புதுப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். புதிய வீட்டை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். புதிய இடத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் அடித்தளம் இயேசுவாய் இருக்கிறபடினாலே, அவரை நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறபடினாலே, அவர் புயங்கள் சோல்டருங்க, நமக்கு பலன் சூப்பருங்க. கவலைப்படாதீங்க. ஏன் போட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்க? யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டா கண்ணீர் வடிக்காதீங்க. அப்ப சொல்லுங்க, என் கர்த்தர் ஆதாரமாய் இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவர் நமது ஆதாரமாய் இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் சாதாரணமாய் புறப்பட்டு நம்ம இடத்துல வந்து சேரும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனை தவிர நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. தேவனை தவிர நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஐயா, நம்பி வந்த இடத்துல எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துட்டு கவலைப்படாதீங்க. நம்பி இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச பிரச்சனை வந்துட்டு கவலைப்படாதீங்க. ஐயா, ஜனத்தை நம்பி நான் ஏமாற்றி விட்டார்கள், கவலைப்படாதீங்க. எங்கள் புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், அபரிவிதமான ஆசீர்வாதம், யாரும் நெருங்க முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றபடியினால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் எழும்புவீர்கள். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. அந்த இறக்க நம்ம கூட இருக்கு. தேவனுமே அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறபடினால நீங்க தைரியமாக சொல்லுங்க, என் தேவன் என் பிள்ளைகளின் ஆதாரமாக இருக்கிறார், என் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். இதை சொல்லிக்கொண்டே இருங்க. எனவே எல்லாம் சாதாரணமாய் வந்துவிடு சொல்லுங்க. ஆதாரம் எனக்கு இருக்கின்றபடியினாலே, கர்த்தரின் ஆதாரம் எனக்கு இருக்கின்றபடினாலே, கர்த்தரின் ஆதாரமே எனக்கு பலனாய் இருக்கின்றபடியினாலே உலகம் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உலகத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், வறுமைகள் வந்தாலும், என் கர்த்தர் என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியினாலே நான் பயப்பட மாட்டேன். அவ்வளவுதாங்க. இந்த மகிமை, இந்த கிருபை இன்னைக்கு நம்ம மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க, வாங்கிக்கோங்க. இந்த அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. எஸ், ஆமேன் என்று ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தரின் வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிற நேரம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நீர் என்னை ஆதாரமாக இருக்கிறபடினால ஆண்டவர் இனி நாங்கள் பயப்படுவதில்லை. தகப்பனே, பிள்ளைகளை இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறனையா, நீ சகலத்திலும் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறீர். விழுந்து போன எங்கள் வாழ்க்கை தூக்கி நிறுத்த நீர் ஆதாரமாக இருக்கிறீரையா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலே நீர் ஆதாரமாக இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறார். ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு மகிழ்ந்திருக்க எங்கள் ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.